இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டென்ஸ் டாபிக். ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் ப்ராப்பராக ஆர்டரில் இருந்தால் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை நமக்கு கொடுக்கும். அதுதான் நம்ம ஒரு சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சென்டென்சஸ் எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்மெல் ஸ்வீட் த ரோசஸ் அப்படின்னு வேர்ட்ஸ் நிறையா இருக்குது அந்த சென்டென்ஸில். பட் ஆனால் அது ஒரு ப்ராப்பர் மீனிங்கை கொடுக்கல. இதை ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகியிருந்தால் தான் அது ஒரு மீனிங்கை கொடுக்கும். த ரோசஸ் ஸ்மெல் ஸ்வீட், ரோஜா இனிய நறுமணத்தை தருகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மீனிங் கிடைக்கிது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அசர்ட்டிவ் சென்டென்ஸை நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆரல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் செய்தி வாக்கியம்னு சொல்கிறோம்ல, அதை தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தட் கிவ்ஸ் அ மீனிங். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது, அந்த சென்டென்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷனை மீனிங்கோடு கொடுக்குறது தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ends with a full ஸ்டாப்போட எண்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பேரட் இஸ் அ பியூட்டிஃபுல் பேர்ட், ends with a full stop. பேரட் ஒரு அழகான பறவைன்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், டுடே இஸ் வெரி ஹாட், இன்றைக்கி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள், ஐ லவ் மை கண்ட்ரி மோர் தென் மை லைஃப், என் உயிரை விட என் நாட்டை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸும் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். இப்படி ஒரு ப்ராப்பர் மீனிங்கை கொடுக்குறது நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட், ஒரு அசர்ட்டிவ் ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே ஒரு வினா வாக்கியம்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் யூஸ்டு டு ஆஸ்க் கொஸ்டின். அதே மாதிரி இட் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஹாவ் யூ சீன் த தாஜ்மஹால், தாஜ்மஹாலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க். செகண்ட், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்குறாங்க. இட்ஸ் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க். தேர்ட் ஒன், டு யூ ப்ரிஃபர் டீ டு காஃபி, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அது எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க். ஸோ இட் இஸ் அ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், வேர் டு யூ ரிசைட், எங்கே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க, எங்கே நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க். WH கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஹாவ் ஸ்டார்ட்ஸ் வித் ஹாவ், ஹேஸ், டூ வேர்ப்ஸ் வச்சு வந்தாலுமே இது அண்ட் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க்காக இருந்தால் இட் இஸ் அன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் நம்மளுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஒரு எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அது சேரோவாக இருக்கலாம், ஜாய், சர்ப்ரைஸ், ஒண்டர் ஆர் கண்டெம்ட். அதாவது சோகம், சந்தோஷம், ஆச்சரியம், வியப்பு, அதாவது கண்டெம்ட், அதாவது க்ரீஃப், அதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இது எல்லா விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் சொல்கிறது தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது எக்ஸ்க்ளமேட்டரி, இதுக்கு இட் இஸ் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் அ டால் ட்ரீ இட் இஸ், என்ன ஒரு உயரமான மரம் இது அப்படின்னு சொல்கிறோம். இது எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், ஆச்சரியமாக சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், மே காட் பிளெஸ் யூ மை சன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அது விஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹுரே வி ஹாவ் வான் த கான்டெஸ்ட், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறத சந்தோஷத்தை சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஹவு கிளவர் யூ ஆர், நீ எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு வியந்து சொல்கிறாங்க. ஸோ தீஸ் சென்டென்சஸ் ஆர் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஃபோர்த் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கட்டளை வாக்கியம்னு சொல்லுவோம். சென்டென்சஸ் தட் எக்ஸ்ப்ரெஸஸ் ஆர்டர், கமாண்ட், ரெக்வெஸ்ட், அட்வைஸ் ஆர் சஜஷன். ஒரு சென்டென்ஸ் அது ஆர்டராக இருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாவே கட்டளை வாக்கியம்னு சொல்லிட்டோம். அது ஆர்டராக இருக்கலாம், கமாண்டாக இருக்கலாம், ரெக்வெஸ்ட், அட்வைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சஜஷன், ஐடியா கொடுக்குறதா இருக்கலாம். இந்த சென்டென்ஸும் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப்பில் தான் எண்ட் ஆகிருக்கும். ஆனால் எல்லாமே கமாண்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ஷன், அந்த சென்டென்ஸே எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா ஆக்ஷன் வேர்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், டோன்ட் டாக், பேசாதன்னு சொல்கிறாங்க. ஆர்டர், ஷூட் டவுன் த காட்ஸிலாவை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமாண்ட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அதாவது ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கள்.
ட்ரை அகைன் until you succeed. ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு வெற்றி பெற வரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th one, let's go for a walk. நம்ம எல்லோரும் நடந்து போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சஜஷன், ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்தால் ஆர்டர், கமாண்ட், ரெக்வஸ்ட், அட்வைஸ் ஒரு சஜஷன் இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். தேங்க்யூ.